வீடுகளில் எந்த அளவுக்கு சாமானை குறைக்கிறீங்களோ, பொருட்களை குறைக்கலாம் அந்த அளவுக்கு நல்லது. குறிப்பாக பெரிய பெரிய சோஃபா, வீடே அடைக்கிற மாதிரி டீப்பாய், எங்கே பார்த்தாலும் பொருளாக இருக்கும் வீட்டில் அப்படின்ற மக்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, உங்களுக்கு சொக்கலிங்க சொல்கிறது உண்மைன்னு தெரியும்னா, வீட்டில் இருக்க 70-80% பொருளை குறைச்சிருங்க. உதாரணத்துக்கு உங்கள் பொண்ணோ பையனோ இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ பிஏ பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க. அவங்க படித்த புக்கு, ஸ்கூல் படித்தது, காலேஜ் படிச்சதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. பைசா போயிடும் கிடையாது, தூக்கி போடுறாங்க. புக்கெலாம் இருக்குன்னா யாருக்கா ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில் அந்த புக்ஸை கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருங்க. அந்த புக் வெண்டாஸ் இருப்பாங்க ரோட்டோரத்தில், அவங்க விற்று ஒரு 50 ரூபா 100 ரூபா எடுத்துகிட்டு போட்டோம். அதை இடைக்கடையெல்லாம் போடாதீங்க, கடைக்கு போய். ஸோ இந்த மாற்றம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இன்னொரு விஷயம் இந்த குருவிகள் வீட்டில் சாப்பிட்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குருவி ஒரு வீட்டில் சாப்பிடுது, ஒரு உணவு சாப்பிடுது, ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகுதுன்னா அந்த வீடு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் பூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுபோல் உங்கள் வீட்டு